والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن استنى بسنته إلى يوم الدين. ما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا. أما بعد, அன்புக்குரியவர்களே, கடந்த சில வாரங்களாக வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலேயே இந்த வாரம் வழிகட்ட சிந்தனை பிரிவுகளில் ஒன்றாக விளங்கக்கூடிய, தற்போதைய காலத்திலும் கூட பரவலாக பல்வேறு நாடுகளில் காணப்படக்கூடிய வஹ்தத்துல் வுஜூத் என்று சொல்லக்கூடிய அந்த வழிகட்ட சிந்தனை பிரிவு தொடர்பான ஓரிரு கருத்துக்களை நாங்கள் இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த வஹ்தத்துல் வுஜூதை பற்றி பார்க்கிற நேரத்திலே எனக்கு தெரியும், இந்த தலைப்பை நாங்க இறுதியாக பார்த்திருந்தால் மிக்க பொருத்தமாக இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்லை, நாங்க தொடர்ந்து பார்ப்போம். வஹ்தத்துல் வுஜூத் என்றது இந்த சூஃபியாக்கள்ல பல்வேறுபட்ட சிந்தனை பிரிவுகள் இருக்கிறாங்க. நாங்க பார்த்திருப்போம், சூஃபியாக்களில் பல்வேறுபட்ட சிந்தனை பிரிவுகள் காணப்படுகிறார்கள். அப்ப அதுல குலாத்து சூஃபியாக்களில் மிகவும் வரம்பு மீறக்கூடியவர்கள், மிகவும் அத்துமீறக்கூடியவர்கள், மிகவும் தீவிரத்தன்மை உடையவர்களுக்கு தான் குலாத்து சூஃபியா என்று சொல்லப்படும். அப்ப இவர்களில் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டால், அந்த சூஃபியா சிந்தனைக்குள்ளால் கூட ஓரிரு கொள்கைகளை மேலதிகமாக வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதில் 3 மிக முக்கியமான கொள்கை. ஒன்று அல் ஹுலூல். ஹுலூல் என்று சொன்னால் என்னது? இறைவனும் மனிதனும் ஒன்றரை கலந்தல். 2 பேரும் என்ன செய்வாங்க? ஒன்றோடொன்று கலந்து விடுவார்கள். சொல்ல போன என்று சொன்னால், அந்த தமிழர்களுடைய கலாச்சாரத்திலே காணப்படக்கூடிய அவதாரம் எடுக்கக்கூடிய நிகழ்வு இது இல்லையா? அவதாரம் எடுப்பது. இப்ப கிருஷ்ண அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கிருஷ்ணருக்குள் கடவுள் வந்து அவனை ஒரு கடவுளாகவே மாற்றி மனிதர்களில் ஒருவனை தேர்ந்தெடுத்து அவர் கடவுளாக மாறி பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்குவார். இது அந்த ஹுலூல். இந்த சிந்தனை சூஃபியாக்கள் இடத்துல காணப்படுகிறது. 2வது இத்திஹாத். இத்திஹாத் என்றால் என்னது? ஒரு மனிதன் கடவுளுடைய அந்தஸ்தை பெற்று அவர் என்ன செய்வாரு? கடவுளாகவே மாறுவாரு. ஹுலூல் என்றது இறைவன் நாடுகிற பொழுது ஒருவரில் அவதாரம் எடுத்து என்ன பிரச்சனைக்காக இந்த சமூகத்திலே வந்தாரோ, என்ன நலவை இந்த சமூகத்துக்கு கொடுப்பதற்காக வேண்டி வந்தாரோ அதனை கொடுத்து விட்டு அந்த பிரச்சனைகளை தீர்த்து விட்டு அவர் சென்று விடுவார். இது ஹுலூல். இத்திஹாத் என்றது ஒருவர் இறை இயலை அடைந்து இறை இயலை பெற்று ஒருவர் கடவுளாகவே மாறிவிடுவது. இதுவும் எதிலேக்குது? இந்த யஹூதி நசராக்களுடைய கல்ச்சர்ல, ஹிந்துக்களுடைய கல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒன்று. நசாராக்களை எடுத்து பார்க்கிறோம் சொன்னால் சொல்வார்கள் இல்லையா, சுதன், பிதா, பரிசுத்த ஆவி என்று சொல்லி. எப்படி இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அவர்தான் கடவுள், அவர்தான் தூதுவர், அவர்தான் பிதா, அவர்தான் சுதன், அவர்தான் பரிசுத்த ஆவி என்று சொல்லி அவரை ஒரு கடவுள் என்ற அந்தஸ்திலே வைத்து பார்க்கிறார்களோ, இதுக்குதான் இத்திஹாத் என்று சொல்றது. அதே போன்று 3வது பகுதி இந்த சூஃபியாக்கள் இடத்திலே காணப்படுகிறது, வஹ்தத்துல் வுஜூத். வஹ்தத்துல் வுஜூத் என்றால் என்னது? இந்த இயற்கையும் இறைவனும் ஒன்றுதான். நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த உலகம் தான் இறைவன், இறைவன் தான் இந்த உலகம். இந்த உலகில் நாங்கள் பார்க்கக்கூடிய செடி, கொடி, மரங்கள், வானம், பூமி, நாங்கள் இருக்கக்கூடிய வீடு, வீட்டில் இருக்கக்கூடிய தளபாடங்கள், இந்த உலகத்தில் எதுவெல்லாம் எம்மை சுற்றி காணப்படுகின்றனவோ அது அனைத்தும் இறைவனுடைய வெளிப்பாடு. இறைவன் அதன் மூலமாகவே வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். இறைவன் இல்லை என்று சொன்னால் இவைகள் இல்லை, இவைகள் இல்லை என்று சொன்னால் இறைவனும் இல்லை என்ற ஒரு கோட்பாட்டிலே இந்த வஹ்தத்துல் வுஜூத் சிந்தனையுடைய உலாத்து சூஃபியாக்கள் காணப்படுகிறார்கள். இப்ப இந்த சிந்தனை எப்பொழுது தோற்றம் பெறுகிறது என்று பார்க்கிற நேரத்திலே, ஃபல்சஃபா என்று சொல்வோம், பிலோசபி. இந்த பிலோசபி எங்கிருந்து ஆரம்பிக்குது என்று பார்க்கிற நேரத்துல கிரேக்க தத்துவங்களில் இருந்தே இந்த சிந்தனைகள் தோற்றம் பெறுகிறது. எப்போ? அரிஸ்டோட்டில், பிளாட்டோ போன்றவர்களே இந்த கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். சரியாக நாங்க பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகம்தான் இறைவன், இறைவன் தான் உலகம், இறைவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களின் மீதும் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். ஹிந்துக்கள் சொல்வார்கள் இல்லையா, தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று சொல்லி. நாங்க எதை பார்த்தாலும் அது இறைவனுடைய வடிவம் தான் என்று சொல்கிறார்களே, இந்த சிந்தனை எங்கிருந்து தோன்றியது என்று பார்க்கிற நேரத்திலே கிரேக்க சிந்தனையிலிருந்து தோன்றியது.
அரிஸ்டோட்டில், பிளாட்டோ போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் இந்த கடவுள் கோட்பாடே கிடையாது, கடவுள் கோட்பாடே கிடையாது. அவர்களுடைய கோட்பாடு என்ன? நாசிச சிந்தனை. அதாவது ஏத்திசம் சொல்லுவோம் இல்லையா, கடவுள் நிராகரிப்பு, கடவுளே இல்லை, எல்லாம் இயற்கையால் உண்டானது, த பிக் பேங் தியரி என்று சொல்லுவோம் இல்லையா, உலக மகாவெடிப்பு கோட்பாடு. இப்படி உலகமே தன்னைத்தானே என்ன செஞ்சு கொண்டது, அது அப்படியே விசாலப்படுத்திக் கொண்டது, புதிய புதிய விடயங்களை தோற்றுவிக்கிறது. எல்லாமே சயின்ஸை மையப்படுத்தி தான் இந்த உலகத்திலே தோன்றுகிறது. உலகில் பார்க்கக்கூடிய எல்லாமே இயற்கையுடைய சக்தி என்று சொன்னார்களே, அன்றுதான் இந்த வஹ்தத்துல் வஜூதுடைய சிந்தனை ஆரம்பிக்குது. ஆனால் இந்த பெயர் இல்லை. அவங்க சொல்றது என்னது? ஜனாதிகா, கடவுள் மறுப்பு கோட்பாடுக்கு சயின்ஸ் மூலமாகத்தான் இந்த உலகத்துடைய தோன்றலே இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். எங்களுக்கு மேல எந்த சக்தியும் கிடையாது, மிகப்பெரிய ஒரு கடவுள் என்று யாருமே கிடையாது என்று அந்த நேரத்தில் வாதிட்டவர்கள் அப்படியே காலம் போக 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 ஹிஜ்ரி 500ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலே முஹையித்தீன் இப்னுல் அரபி என்று சொல்லக்கூடியவன் இந்த சூஃபியாக்களுடைய உலாத்து சூஃபியா, மிகவும் தீவிரத்தன்மையுடைய, மிகவும் அத்துமீறக்கூடிய சூஃபியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒருவனாக இருந்த இந்த முஹையித்தீன் இப்னு அரபி இந்த கோட்பாடை இறையியல் கொடுத்து, இஸ்லாமிய வடிவம் கொடுத்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பரப்புகிறான். எப்படின்னு சொல்லி கேட்டால், இப்ப இவர் தான் சொல்றாரு, கடவுளை மறுக்கவில்லை, ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள் மீதும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விடயங்களும் இறைவனுடைய வெளிப்பாடு. மரத்தை பார்த்தாலும் அது இறைவனுடைய வெளிப்பாடு, செடி கொடிகளை பார்த்தாலும் இறைவனுடைய வெளிப்பாடு, மனிதர்களும் இறைவனுடைய வெளிப்பாடு என்று கடைசியாக சொல்லிவிட்டார். மிக மோசமான பண்பு இல்லையா? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉன். நான் பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹ்வை போன்று இந்த உலகத்தில யாருமே கிடையாது. அல்லாஹுக்கே உரித்தான பண்பிலே, அவனுக்கே உரித்தான ஜலாலத்திலே இறைவன் இருக்கிறான். அவனுக்கு கை இருக்கிறது, கால் இருக்கிறது, உடல் உறுப்புகள் இருக்குது. ஆனால் மனிதர்களுக்கு ஒப்பானதே கிடையாது. மனிதர்கள் என்பது மஹ்லூக், இறைவன் படைத்தவர்கள். அப்போ இவர் என்ன சொல்றான்? முஹையித்தீன் இப்னு அரபில ஆரம்பித்து இன்று வரைக்கும் வஹ்தத்துல் வஜூத் பேசக்கூடியவர்கள், மனிதன் கூட இறைவனுடைய ஒரு தோற்றம் தான். மனிதர்களை கூட இறைவன் தன்னுடைய தோற்றத்திலே படைத்திருக்கிறான். மரம், செடி கொடிகள், வீடுகள், கார், ரோடு, வானம், பூமி எல்லாவற்றையும் இறைவனுடைய அந்த சூரத்திலே, அவனுடைய அந்த தோற்றத்திலே படைத்திருப்பதாக கூறுகிறார்களே, மிக மோசமான பண்பு இல்லையா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே காணப்பட்ட அந்த காஃபிர்கள், முஷ்ரிக்களிடம் கூட இந்த பண்பு காணப்படவில்லையே. அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவர்களுடைய பண்பை பாருங்கள். அகீதாவை 3 வகையாக பிரித்து நோக்குவோம். ஒன்று உலூஹியா, அடுத்து ருபூபியா, அஸ்மாஉ சிஃபாத் என்று பார்ப்போம். உலூஹியத் என்றது அந்த இறையியல், வணங்குவதற்கு தகுதி பெற்றவன், சத்தியமாகவே வணங்குவதற்கு தகுதி பெற்றவன் யாரு? அல்லாஹ். அவனுக்கு நிகராக யாராவது ஈக்கிறாங்களா? இல்ல. அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. எல்லா இபாதத்துக்களிலும் அல்லாஹ்வை நாங்கள் ஒருமைப்படுத்த வேண்டும். அதே போன்று இரண்டாவது பண்பு என்னது? ருபூபியத். இந்த உலகத்தை படைத்து ஆட்சி செய்யக்கூடிய பண்பு. இந்த உலகத்திலே படைக்கக்கூடியது, அழிக்கக்கூடியது, உருவாக்கக்கூடியது, உணவளிக்கக்கூடியது, இந்த உலகத்தில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் நடக்கின்றனவோ அத்துணை விடயங்களுக்கும் பொறுப்பானவன் அல்லாஹ். இந்த பொறுப்பிலே அல்லாஹோடு கூட்டு சேர்ந்து செயற்படுவதற்கு யாருமே இல்லை. அல்லாஹ் தனித்துவமானவன். அவன் யாருக்கும் அவனோட அதாவது அல்லாஹுக்கு இந்த மனிதர்களுடைய ஏனைய கடவுள்கள் என்று சொல்லுகிறார்களே தமிழர்களும், அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த முஷ்ரிக்குகளும், அந்த கடவுளுடைய எந்த உதவியுமே தேவையில்லை. தனியாக நின்று இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப இவர்களுடைய வஹ்தத்துல் வஜூத் சிந்தனையில் உள்ளவர்களுடைய கோட்பாட்டை பாருங்கள். இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இயற்கைகளும் அல்லாஹுடைய தோற்றம். அதில் தான் அல்லாஹ் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். மனிதர்கள் கூட அல்லாஹுடைய தோற்றம். மனிதர்களிலும் அல்லாஹுடைய அந்த ஜலாலத்தை அவன் தஜல்லி, வெளியாக்கி காட்டுகிறான் என்று சொல்கிறார்களே, இது எவ்வளவு மோசமான பகுதி! ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வாழ்ந்த காஃபிர்கள், முஷ்ரிக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், எம்மை படைத்த இறைவன் என்ற ஒருவன் உண்டு. யார் உங்களை படைச்சதுன்னு கேட்டா அல்லாஹ் என்று சொல்லுவான். ஆனால் ருபூபியத்தை மட்டும் தான் மறுத்தார்கள். அகீதா ருபூபியத்னா என்னது? உங்களுக்கு உணவளிப்பது, உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பது, இந்த உலகத்தை பாதுகாப்பது, இதெல்லாம் அல்லாஹுடைய பண்பு இல்ல, இதெல்லாம் நாங்களே செஞ்சு கொள்றோம் என்று இந்த பண்பை மட்டும் தான் யாரு மறுத்தது? அந்த நேரத்தில் வாழ்ந்த காஃபிர்களும் முஷ்ரிக்களும். ஆனால் இன்று வாழக்கூடிய முஸ்லிம்கள் என்ற பெயரிலே சூஃபியாக்களில் உலாத், மிகவும் வரம்பு மீறியவர்கள் என்ன சொல்றாங்க? மனிதர்கள் கூட இறைவனுடைய
தோற்றத்தில் தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். மனிதனிலும் இறைவன் அவன் வெளிப்படுவான், தன்னை வெளிப்படுத்தி காட்டுவான் என்று சொல்றாங்க. அப்படி பார்த்தா என்ன தெரியுமா, இதுல இந்த குலாசாவாக சுருக்கமாக எடுத்துக்கொள்ளலாம். ஃபிரௌன் கூட இவர்களுடைய பார்வையில யாரு? முஸ்லிம். ஃபிரௌன் கூட இவர்களுடைய பார்வையில் யாரு? முஸ்லிம். சிலை வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் கூட யாரு இவருடைய பார்வையில? இவர் ஒரு முஃமின். எப்படி? சிலையில் கூட அல்லாஹ்வுடைய தோற்றம் தானே இருக்கிறது. யாருடைய சிந்தனை பார்த்தீர்களா? இது யாருடைய சிந்தனை? இவங்க என்ன சொல்றாங்க? உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்கள், ஒவ்வொரு பொருட்கள், ஒவ்வொரு விடயத்திலும் இறைவன் தன்னை அப்படியே தோற்றி காண்பிக்கிறான், தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறான். சிலையிலும் இருக்கிறான், கல்லிலும் இருக்கிறான், மண்ணிலும் இருக்கிறான். இப்ப இந்துக்களுடைய கோட்பாடை எடுத்து பாருங்க. அவர்களுக்கு எத்தனை கடவுள்? சிலை வணங்குறாங்களா இல்லையா? ஒவ்வொரு விடயத்திற்கும் ஒவ்வொரு கடவுள். அப்போ இந்த வஹ்தத்துல் வுஜூத் சிந்தனையில் உள்ளவர்களுக்கு யாரெல்லாம் அஸ்னாம்களை வணங்குகிறார்களோ, யாரெல்லாம் அவுசான்களை வணங்குகிறார்களோ, யாரெல்லாம் கற்களையும் முட்களையும் வணங்குகிறார்களோ, இவர்களுடைய பார்வையில் இவர்கள் அல்லாஹ்வை தான் வணங்குகிறார்கள். அப்ப சிலை வணக்கத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இவர்களை பார்க்கலாம். என்ற இவர்கள் சொல்லிட்டாங்களே, எல்லா விடயத்திலும் அல்லாஹ் தான் இருக்கிறான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். இதையும் தாண்டி மனிதனுக்குள் கூட அல்லாஹ்வை கொண்டு வந்து சொருகிவிட்டார்கள். அப்ப ஒரு மனிதனை கூட இவர்கள் அல்லாஹ்வுடைய வடிவத்தில் பார்க்கிறார்கள். அதனால் தான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சூஃபியாக்கள் இடத்துல சூஃபியாக்களுடைய ஷுயூஹ்மார்கள் இருக்கிறாங்க இல்லையா, மஷாயிஹ்கள், அவர்களுடைய ஆலிம்கள், உயர்ந்த அவுலியாக்கள் என்று சொல்லி இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை பாருங்க. ஒரு கடவுளுடைய தரத்துல பார்ப்பாங்க, ஒரு கடவுளுக்கு நிகரானவர்கள் போல பார்ப்பார்கள். அவரால் முடியாதது எதுவுமே கிடையாது என்று சொல்வார்கள். நபியுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தி காட்டுவார்கள். சஹாபாக்கள்லாம் எதுவுமே கிடையாது, எங்களுடைய அவுலியாக்களுக்கு இருக்கக்கூடிய கராமத்தும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளும் யாருக்குமே கிடையாது. அவர்கள் நினைத்தால் உலகத்தை அழித்து விடலாம், அவர்கள் நினைத்தால் உலகத்தை மாற்றி விடலாம் என்ற சிந்தனையில் இருக்கிறாங்களே, எங்கிருந்து வந்துச்சு என்று பார்த்தால் அவர்களுடைய இந்த கொள்கை தான் காரணம். எந்த கொள்கை? வஹ்தத்துல் வுஜூத். எல்லா விடயத்திலும் இறைவன் இருக்கிறான், மனிதனிலும் இறைவன் இருக்கிறான், மரம் செடி கொடியிலும் இறைவன் இருக்கிறான், இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விடயத்திலும் இறைவன் இருக்கிறான். அல்லாஹ் இல்லண்டா இவங்க இல்ல. எது? உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களும் வஸ்துக்களும் இல்ல, இந்த பொருட்கள் வஸ்துக்கள் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் இல்ல போன்ற ஒரு சிந்தனையை இவர்கள் கொடுக்கிறார்கள். மிக மோசமான ஒரு சிந்தனை இல்லையா இது? அப்ப 500 செச்சம் ஹிஜ்ரி 506 தொடக்கம் இந்த சிந்தனை தோன்றி இன்று வரைக்கும் பல்வேறுபட்ட நாடுகளிலே பரவலாக காணப்படுகிறது. இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளிலே இன்னும் பரவலாக காணப்படுகிறது. இப்ப நாங்க சரியா புரிஞ்சு கொள்ளணும், சூஃபியாக்கள் எல்லோரும் இந்த சிந்தனையில் உள்ளவர்களான்னு கேட்டா இல்ல. சூஃபியாக்கள் எல்லோரும் இந்த சிந்தனையில் உள்ளவர்களான்னு கேட்டா இல்ல. சூஃபியாக்களில் குலாத், மிகவும் அத்துமீறக்கூடியவர்கள், மிகவும் வரம்பு மீறி இறைவனோடு தன்னை அப்படியே அர்ப்பணிக்க கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய மிகவும் பயங்கர தீவிரத்தன்மை உடையவர்கள் தான் இந்த குலாத்து சூஃபியா. இவர்களில் ஒரு சிலர் தான் இந்த வஹ்தத்துல் வுஜூத் கொள்கையை போதிக்கிறார்கள். ஏனையவர்களிடத்தில் ஏனைய சிந்தனைகள் இருக்கும். சிலர்கள் சொல்லுவாங்க ஹுலூல் என்ற சிந்தனை, சிலர் சொல்லுவாங்க இத்திஹாத் என்ற சிந்தனை, சிலர் சொல்லுவாங்க என்னது, பொதுவாக நாங்க அதெல்லாம் இல்ல, ஜியாரத்துக்கு மட்டும் போய் என்ன செய்வோம், அவுலியாக்களிடம் நாங்கள் பிரார்த்திப்போம், அவர்களிடத்திலே நாங்கள் வசீலா தேடுவோம் போன்ற சிந்தனையில் உள்ளவர்கள். அப்ப சூஃபியாக்கள் எல்லோரும் இந்த வஹ்தத்துல் வுஜூத் பேசக்கூடியவர்கள் அல்ல. அந்த சூஃபியாக்களில் ஒரு பிரிவு தான் இந்த வஹ்தத்துல் வுஜூத் என்ற சிந்தனையை பேசுகிறது என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாங்க பார்க்கிற நேரத்துல என்ன விளங்குது? இப்ப வஹ்தத்துல் வுஜூத் என்றது என்னப்பா? அல்லாஹ்வுடைய குத்ரத் எல்லா இடத்திலும் தெரிப்படுது தானே. மரம் படைத்தது யாரு? அல்லாஹ். மனிதனை படைத்தது யாரு? அல்லாஹ். இந்த வானம் பூமியை படைத்தது யார்? அல்லாஹ் என்ற ஒரு தன்மையை மக்களிடத்துல கொடுத்துருவாங்க. நாங்க என்ன பொய் சொல்லலையே, நாங்க மிகவும் வரம்பு மீறவில்லையே. இந்த வானத்தையும் பூமியையும் படைச்சது அல்லாஹ் தானே, இந்த வானத்தையும் பூமியையும் படைச்சது அல்லாஹ் தானே. அல்லாஹ்வுடைய குத்ரத், அல்லாஹ்வுடைய வல்லமை அதிலே தெரிகிறதே என்று சொல்வார்கள். இந்த மனிதனை படைத்தது யார்? மனிதனை விட சிறந்த ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சிட முடியுமா? முடியாது. அப்ப மனிதன் படைத்ததின் மூலமாக இந்த மனிதனில் இருக்கக்கூடிய அவ்வளவு சிஸ்டம், ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் சிஸ்டம் சொல்லும் இல்லையா, இப்படி மனிதனுக்கு பொதிந்திருக்கக்கூடிய இந்த மனிதனை படைத்த இறைவன் அந்த மனிதனில் இருக்கக்கூடிய சக்திகள் மூலமாக வெளிப்படுறானா இல்லையா என்று சொல்வார்கள். இப்படி சாதாரண மக்களை எல்லாம் வழிகெடுத்துட்டுருவாங்க. மனிதனை பாருங்கள் எப்படி சிஸ்டமா படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த மனிதனை பார்த்தாலே போதும் அல்லாஹ்வுடைய வல்லமை தெரிகிறது. இந்த மரத்தை பாருங்கள், எப்படி இருந்த மரம், எப்படி விதையாக இருந்த மரம் இன்று பெரிய ஒரு விருட்சமாக மாறி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வல்லமை விளங்குதா?
பூமியை பாருங்கள், இந்த பூமிக்கு கீழால் என்னென்ன வளங்கள் இருக்கின்றன, அல்லாஹுடைய வல்லமை விளங்குதா? வானத்தை பாருங்கள், வானத்தை பார்க்கிற பொழுது அந்த வானத்தில் இருக்கக்கூடிய எத்தனை விடயங்கள் அவ்வளவும் சேர்ந்து அல்லாஹுடைய வல்லமையை காட்டுதா என்று சொல்லி சாதாரண மக்களை கெடுப்பாங்க. இது பிரச்சனை இல்லை, எல்லாவற்றிலும் அல்லாஹுடைய வல்லமை அல்லாஹுடைய சக்தி விளங்குது. ஆனால் இவர்களுடைய கோட்பாடு என்ன? வானம் தான் இறைவன், வானம் தான் இறைவன், பூமி தான் இறைவன், மரம் செடி கொடி தான் இறைவன். மரம் வேறு, அல்லாஹ் வேறு இல்ல, ரெண்டு பேருக்கும் வேற வேறு இருப்பு இல்ல. நாங்க என்ன சொல்றோம்? சரியான சிந்தனை என்னது? அல் குர்ஆன் சுன்னாவை சரியாக புரிந்தவன் எப்படி பார்ப்பான் என்று சொல்லி கேட்டால், அல்லாஹ் என்பவன் படைத்தவன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் படைக்கிறது யாரு? அல்லாஹ். அவன் தனியாக அல் காயிமு பிதாத்திஹி, அவன் தானாகவே இந்த உலகத்தில் நிற்கிறான். அவனுடைய இருப்பு என்பது அவனுக்கே பொருத்தமான இடத்திலே. நாங்க எப்படி பார்க்கணும்? அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு சொல்லி கேட்டால் எங்களுடைய சிந்தனை எதுவாக இருக்கணும்? அல்லாஹ் வந்து எதில் இருக்கிறான்? அலல் அர்ஷ், அர்ஷில இருக்கிறான். ஃபௌகஸ் ஸமாவாத், வானத்துக்கு மேலால அவனுக்கு உரித்தான அர்ஷிலே அவன் இருக்கிறான். இதுதான் சரியான சிந்தனை. இந்த மரத்திலும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், மனிதனுக்குள்ளும் புதைந்திருப்பான், பூமிக்குள்ளும் புதைந்திருப்பான். பூமி அல்லாஹ் என்று சொன்னால் அப்ப நாங்க அல்லாஹ்வுக்கு மேல நடக்கிறோமா? எப்படி மோசமான சிந்தனை! அப்போ வானத்திலும் பூமியிலும் அல்லாஹுடைய வல்லமை அல்லாஹுடைய சக்தி தென்படுகிறது என்பது பிரச்சனை அல்ல, இதனை ஏற்றுக்கொள்வது. ஆனால் வானம் தான் அல்லாஹ், பூமி தான் அல்லாஹ், மனிதன் தான் அல்லாஹ், மரம் செடி கொடிகள் தான் அல்லாஹ், விலங்குகள் தான் அல்லாஹ், பறப்பவைகள் நடப்பவைகள் ஊர்வன இவைகள் தான் அல்லாஹ் என்று சொன்னால் இது ஷிர்கிலும் மிக மோசமான ஷிர்க் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் கூட இந்த கொள்கையிலே இருக்கவில்லை. ஃபிரௌன் கூட தன்னை கடவுள் என்று சொன்னானே தவிர ஏனையவர்களை கடவுள் என்று சொல்லவில்லையே. அப்ப சரியாக விலகிக் கொள்ளணும், இது எங்கிருந்து இந்த கொள்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், யகூதி நசராக்கள் அந்த சுலாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கை, அதாவது சுதன் பிதா பரிசுத்த ஆவி என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையிலிருந்து எடுத்தாங்க. அதுக்கு முன்னால கிரேக்க நாகரிகம் தோன்றிய அரிஸ்டோட்டில், பிளாட்டோ போன்றவர்களுடைய அந்த நாஸ்திக கொள்கையிலிருந்து எடுத்தாங்க. இந்துக்களில் காணப்படக்கூடிய தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், காண்பவைகள் எல்லாம் கடவுள் தான் என்று சொல்லக்கூடிய கொள்கையிலிருந்து எடுத்தார்கள். இப்படி எடுத்து இவர்கள் அத்துமீறி தனக்குத்தானே ஒரு புதிய ஒரு கொள்கையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆக இவர்களுடைய கொள்கையுடைய வெளிப்பாடை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்னுல் அரபி ஒரு கசீதாவிலே படிக்கிறான். எப்படின்னு சொன்னால், சுபஹான மன் அஸ்ஹரல் அஷ்யா, இந்த கருத்தை நல்லா பார்த்துக்கோங்க. சுபஹான மன் அஸ்ஹரல் அஷ்யா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தியவன் தூய்மையாகிவிட்டான். எப்படி சொல்றாரு? சுபஹான மன் அஸ்ஹரல் அஷ்யா, எல்லா விடயங்களையும் வெளிப்படுத்தி காண்பித்த இறைவன் தூய்மையாகிவிட்டான். வஹுவ ஐனுஹா, எப்படி சொல்றாரு? அந்த விடயங்கள் தான் இறைவன். அந்த வெளிப்படுத்தி காட்டப்பட்ட விடயங்கள் வேறு, அதனை வெளிப்படுத்தியவன் வேறு அல்ல. எதுவெல்லாம் வெளிப்படுத்தி காண்பிக்கப்பட்டிருக்கின்றனவோ, நாங்க எதெல்லாம் எங்கட கண்ணால பார்க்கிறோமோ அதுதான் என்னது? அல்லாஹ் என்பதாக இவர்கள் சொல்லுகிறார்கள். இது ஷிர்கிலும் மிக மோசமான இணை வைப்பு. இன்று பல்வேறுபட்ட இடங்களிலே இந்த இணை வைப்பு காணப்படுகிறது. இவங்க எப்படி அல்லாஹ்வை நெருங்குவாங்க? இவர்கள் வந்து கஷ் மூலமாகவும், அல்லாஹ்வை ஹல்காக்கள் திக்ர் மஜ்லிஸ் செய்வதன் மூலமாகவும், இவர்கள் ஒரு தியானத்திலே இருந்து கொண்டு இவர்கள் என்ன செய்வாங்க? வணங்குவாங்க. அப்ப இவர்களுடைய பார்வையில் மனிதன் கூட இறையலை உடையவன், இறை தன்மையை உடையவன். அதனால் தான் இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யறாங்க? அவருடைய ஷேக்மார்களை கூட கடவுளுடைய தன்மையை பெற்ற ஒருவனை போல அப்படி பேணி பாதுகாத்து அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்த அளவுக்கு மீறி மனித கடவுள் வழிபாட்டை கூட இவர்கள் என்ன செய்யறாங்க? ஆதரிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்களிலே இவர்கள் என்னென்ன மோசமான சிந்தனைகளை இன்னும் மக்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, சாதாரண பாமர மக்கள் எவ்வாறு இவர்களுடைய இந்த மோசமான வாதங்களின் மூலமாக, சிந்தனையின் மூலமாக, ஃபல்சஃபாக்கள் தத்துவங்களின் மூலமாக கவரப்படுகிறார்கள் போன்ற வகையிலே இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். இதுவரைக்கும் இதோடு முடித்துக் கொள்வோம். ஜிசாக்கல்லாஹ்.